டேய் எங்க ஏறதுன்னே தெரிய மாட்டேங்குது. டேய் இங்க கடை இருக்குதா? இந்த கடை ஓகே. ஓகேங்க, நேரத்தில் எங்கே நாங்கள் இப்போ கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க கிளம்பிடுச்சு. தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் மிஸ்ஸிங் பண்ணிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து கிரிவலம் போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆயிடுச்சுங்க. 8 மணி ஆக போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் ட்ராவல்னால் நமக்கு வந்து கை வந்த கலையாச்சே, ஜாலியாக அடிச்சிடலாம். எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்கான்னு தொலைவிக்கிட்டே இருக்குங்க கைஸ். எங்கேயுமே ஹோட்டல் மட்டும் கண்ணுக்கே தென்பட மாட்டேங்குது. எங்கேயாவது ஹோட்டலில் தென்பட்டுச்சுன்னா இந்த வயிற்றை நப்பிக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா மத்தியானமும் சாப்பிட்ல, காலையில் சாப்பிட்டேன், மத்தியானமும் சாப்பிட்ல, இப்போ ஈவினிங்னு சாப்பிட்லையா. பசி சரியான பசியாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும்போது வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழப்பாடி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே, தத்ரூபமாக அமைக்கப்பட்ட முருகன் சிலைக்கு வந்தாச்சு கைஸ். வாழப்பாடி முருகன் கோவில். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கிட்ட ஒரு தரிசனத்தை போட்டு இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை கிளம்பிடலாம். உள்ளியா உடனே கிளம்புறதான்டா சொன்னேன். என்னண்ணா இல்லை உடனே கிளம்புறதான் தான். ஓகே, இங்கே நிறுத்தக்கூடாதாங்க. இப்படி நிறுத்துவோமா? எங்கே உள்ள அடைச்சி வச்சுக்கிறாங்க உள்ள. லேட் ஆகிடுச்சாட்டிருக்கு. டூ லேட்டாக வந்துட்டோம். அதாவது என்னென்னா முன்னாடி நட சாத்திட்டாங்க. வெளியிருந்து தான் கும்பிட்டு போகணும். ஓகே, இவ்வளோ பெரிய முருகன் சிலை இருக்கும்போது நம்ம உள்ளே போய் கும்பிடணும், வெளியவே கும்பிட்டுக்கலாம். மழை வேறு பிடிச்சிக்கிச்சிங்க. சும்மா லைட்டாக தூறல் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கினே இருக்குது. அதாவது மழை தூரிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தூருதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழப்பாடி முருகன் கோயிலேருந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னென்னா வெளியே நின்று தான் கும்பிட முடிஞ்சுது, உள்ளே போக முடியல. அதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா நட சாத்திட்டாங்க. சரி ஓகே, மழை கனமாக அப்படிங்காட்டி அங்கேருந்து கிளம்பிடலான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஆனால் அந்த சாரல் இன்னுமே இருக்குங்க, மழை சாரல் தூரிக்கிட்டே இருக்குது. அடுத்த செக் போஸ்ட் ஒன்று வரும். அந்த செக் போஸ்ட்டில் தாண்டின ஒன்றா டீ கடை இருக்குது. அங்கே போய் ஒரு டீயை ஒன்று போட்டு அங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிப்போம்.
ஆக்சுவலாக ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து குளிர் அந்தளவுக்கு தெரிவிக்கல. பையனுக்கெல்லாம் குளிர் நல்லாவே தெரிவிக்கும். இப்போ சுற்றி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மழை எந்த அளவுக்கு பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. கேமராவில் தெரியுதான்னு தெரில, பார்ப்போம், கண்டிப்பாக தெரியும். போட்டு கலாசமாக வெறுக்குன்ட்டு போயிட்டு இருக்குது. அப்புறம் ஹிமாலயனில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மலை சாரல்கள் துறிக்கொண்டே இருக்கிறது. முடியல, விளாக் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது முன்னாடி போகிறதே தெரிஞ்சால் பரவாயில்ல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அங்கே பிரச்சனையாகவே இருக்குது. நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மழை கொஞ்சம் ஸ்லோவான வாட்டி நம்ம பைக் ரைடு ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே கைஸ், செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. போலீஸ் அலாரம் அடிக்குது. சொல்ல இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பேக்கிங்காக பார்த்து வைக்கணும் உட்கார்ற மாதிரி, ஏன்னா டயர்டாக இருக்குது. குமார் இங்கே இதா ஓகே. இதில் போக முடியுமா? எங்கேயோ டீ கடை இருந்துச்சுங்களேங்க. இங்கே காணுமா? பாலைவனமாக இருக்குது. இருந்த சோட்டையே காணுமே, எப்படி எடுத்துருப்பாங்க? வாடு அடுத்து விடு. தெரிஞ்சுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். அது என்ன ஒரு சம்பவம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கேமரா வச்சுருந்தோம். கேமரா வந்து ரொம்ப ஓவராக ட்ரீட் பண்ணிட்டு நாட்டுறது. அது ஒரு சின்னதாக ஒரு கிராக் ஆகிப்போச்சு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்டரும் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் ஒன்று உடஞ்சிருச்சு. அந்த டைட் பண்ணுற அந்த இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பட்டு நான் ரொம்ப ஓவராக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக டைட் வச்சுருக்கணுன்றது. ஆனால் ஓவராக நார்மலாக தான் டைட் வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட்டு ஓவராக டைட் வச்சுருக்க மாட்டேங்குது. கீழெல்லாம் விழலை. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் விழலை. இந்த பீஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. இதிலே தான் டைட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம இது பெயிட்கால் போட்டு ஒட்டுற மாதிரி வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு நான் வந்து கிளம்புனேன். அங்கேருந்து 6 மணிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கிளம்புனோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. நம்மளால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலன்னா இதை வச்சு நம்ம ஒரு பக்கம் மட்டும் டைட் பண்ணோம்னா இதுவும் உடஞ்சிச்சுன்னா கேமரா கீழே வந்துட்டால் ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் கேமரா ஹோல்டர் மாட்டலை, அதாவது ஹெல்மெட்டில் வந்து நான் வந்து மாட்டலை. அதனால் அது இங்கேயே வச்சுட்டேன். இது ஒரு கடை எந்த வர்ற வழியில் ஃபுல்லாக பார்த்துட்டு வர எந்த கடையுமே நேரத்தில் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாங்கன்னா பெவிக்கல் வாங்கி இதை ஒட்டிடலான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா ஒட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா
இது யூஸ் பண்ணலாம். பட்டு இந்த மேலே இருக்கிற இதுட்ட அந்த கவர் வாங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மிச்சத்தை ஒரு 2500 ஆகும். இந்த மேலே போடுற அந்த கவர் வாங்குறதுக்கு மட்டுமே 2500 ஆகும். ஆனால் இப்போ ஒட்டினா இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகும். எப்படின்னா க்ரிப்பாக நல்லா நின்றுக்கும் வெஹிக்கல் போட்டு ஒட்டினாவே. அதனால் இப்போ நம்ம போகிற வழியில் எங்கேயா கடை இருந்துச்சுன்னா அந்த கடையை பார்த்து ஒரு வெஹிக்கல் வாங்கி இதை ஒட்டி அப்புறமா தான் இதை ஹெல்மெட்டில் செட் பண்ணிட்டு நம்ம வீடியோ விளாக் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நம்மளால் வீடியோ விளாக் கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ விளாக் போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு கடையை பார்த்து நிறுத்தி வெஹிக்கல் வாங்கி அதை ஒட்டி கேமராவில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் போன டைம் வந்ததை விட இந்த டைம் கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கூட நம்ம சீக்கிரமாக கிரிவலம் சுற்றிருக்கோம். ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் எங்களால் சுற்றவே முடியல, அதாவது நடந்து வரவே முடியல. கால்வலி, அப்போ அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டோம். விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1:15 சுற்ற ஆரம்பித்தோம். நைட்டு 1:15 வந்து நாங்கள் கிரிவலம் சுற்ற ஆரம்பித்தோம். 6 மணிக்கு தான் முடித்தோம். 6 மணிக்கு இல்லை, 5:45 முடித்தோம். 5:45 முடிச்சுட்டு அங்கே 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு 6 மணிக்கு. அங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. எஸ், நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒரு வெஹிக்கல் வாங்கி இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ விளாக் போடணும். ஏன்னா இதை அப்படியே போட்டோம்னா இன்னும் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம வீடியோ விளாக் எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால தான். ஓகே எஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு கடையை பார்த்து வெஹிக்கல் வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுவேன். உடஞ்சி போன இடத்துல இப்போ வெஹிக்கல் ஊற்றி அதை சரி பண்ணியாச்சு. இந்த கூகுள் மேப்புங்கிற குட்டிச்சாத்தான் நம்மளை ரொம்ப அலைய விட்டுருச்சு கைஸ். ஹைவேஸு போகிற பதிலாக வேறு ஊருக்குள்ளே மேப்பு திரும்பி நம்மளை ரொம்ப சுத்தல்ல விட்டுருச்சு. இன்னமும் ஹைவேஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஹைவேஸை பார்த்த பாட்டை காணோம். நான் என்ன பண்ணுறது? இங்கே சுற்றுறதுக்கே இருக்கிற பெட்ரோலும் காலியாக மாட்டிருக்கு. ஏவோ அந்த ஸ்கூல் பஸ்ஸு கொஞ்சம் வழி ஓட்டினா நம்ம போயிடுவோம்ல. வேகமாக வராங்க. இவர் வழி விட மாட்டாராட்டிருக்கு. இந்த குட்டிச்சாத்தானை நம்பி நம்ம என்னென்ன பாடுபட வேண்டியது இருக்குது தெரியுமாங்க? ஏங்க ஒரு வழியாக ஐஏஎஸை கண்டுபிடிச்சாச்சு. குமார், ஐஏஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. அண்ணா எங்கே போய் ஐஏஎஸில் ஏறுறது? குமார், இதில் போலாமா? நம்ம ஹைவேஸுக்கு போகிறதுக்கு என்னென்ன பாடுபட வேண்டியது இருக்குது தெரியுமாங்க? ஓ மை காட். சீக்கிரமாக ஹைவேஸ் ஏறிட்டோம்னா கொஞ்சம் பெட்ரோலை மிச்சப்படுத்திடலாம். என்ன நடக்குதுங்க? இதுக்கு எங்கள் ஊரோட எவ்வளோ பரவாயில்லையாமே. இந்த தங்கம் அப்பாவாம கொண்டு போய் சேர்த்துடுறான்னு. நல்லா இருக்கு ரோடு. ஏற்றிடுவோமா ஹைவேஸு? ஆமாம், இதெல்லாம் மேலே ஏற்றலாமாடா? நேரம் ஏற்றிருப்பேண்ணே மேலே.
என்னடா முழுகுது? டே பையா, அது அதிலே ஏற்றிருக்கலாம்டா. டேய் என்னடா ரோடு இது? அதான் வாங்கிட்டேன் லைசன்ஸு. ஓ, நீ வேற தனியாக கொடுப்பியா? அடி காலை கீழே ஊனாமலே ஓட்டணும்னா அது அங்கே. ஆமாம், சேர்த்துறதுக்கும் முன்னாடி பாரு, இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஓகே, கட் ரோடு எங்கே இருக்கு? தலைவர் எங்கேயோ பார்த்துட்டு வராரு. இங்கிலீஷில் வரும்போது கூட திரும்பி நான் பேசிட்டு போகிறாரு. நான் இங்கே பார்த்து வேணாம். ஐயோப்பா, வளைஞ்சிடலாம். அண்ணே நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம். வாங்கண்ணா. இது நல்லா ஞாபகம் இருக்க. நைட்டு சொல்லு, இனிமேல் சைட் ரூட் தானே? அப்பா, ஒரு வழியாக ஐஎஸ்க்கு ஏறியாச்சுங்க. நொந்து நூலாயில் நூடல்ஸ் ஆகிட்டுங்க அந்த ரோட்டில் வரங்காட்டியும். வண்டி கஜாலானதான் மிச்சம். இன்னும் போய் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும். என்ன பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணாலும் இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் வண்டி வெளியே எடுத்தாவே கஜால் ஆகிருக்கு. இனி ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட் தான், ஜாலியாக போகலாம். ஓகேங்க, இந்த ஸ்கூட்டியில் ஒருத்தர் ஸ்கூட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. பெட்ரோல் இல்லையாட்டிருக்கு. நம்மகிட்ட பெட்ரோல் வாங்கி தான் வச்சுருக்கேன். நம்ம வண்டி ட்ரை ஆயிடுச்சு, வாங்கி தான் வச்சுருக்கேன். இருங்க பார்க்கலாம் என்னன்னு கேட்போம். அப்படியா, என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? முன்னாடி தான் இருக்குங்களா? இல்லை, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பெட்ரோல். வண்டி கொடுத்த 200 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊதிக்கிறீங்களா? கொடுக்குமாரு. போனால் போகுதுன்றீங்களா? இல்லை, 200 கூட ஊற்றி இருந்தால் ஊற்றிக்கங்க. ஓகே ப்ரோ, சரி, ஓகே ஓகே. ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நேர் போகலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வாழப்பாடி ஜாயிண்ட் ஆகிருவோம். வாழப்பாடியிலேருந்து அந்தாண்ட சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானா அப்படியே வீட்டுக்கு தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ்.